என்னம்மா என்னம்மா? என்ன 2 பேரும் எந்திரிக்கிறானுங்க? விவரம் தெரியாம சம்பந்தம் பண்ணிட்டோமா? இப்படி அப்பானை கூப்பிட்டா 2 பேரும் வரீங்களே, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இனிமே அப்பானை கூப்பிட்டா நீங்க வாங்க, சித்தப்பானை கூப்பிட்டா நீங்க வாங்க. தெரிஞ்சுக்கோ. அப்பா, சந்தைக்கு போய் சட்டி பானை, கறி அடுப்பு, விறகு, விராட்டி, பரங்கிக்காய், சொரக்காய், கருவாடி எல்லாம் வாங்கிட்டு வாங்க. இங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரிம்மா. சம்பந்தி, இங்க சந்தை எங்க இருக்கு? ஏங்க, உங்க பொண்ணு மண்பானையில தான் சமைக்குமா? ஆமா, அப்படித்தான். எனக்கு கூட மண்பானை சமையல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பழைய சோத்துல எரும தயிரை விட்டு கருவாட்டு குழம்ப தொட்டுக்கிட்டா ருசியோ ருசி. எங்க அம்மா கையில சாப்பிட்டது. முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன, நீங்க எருமை தயிர் நிறைய சாப்பிட்டுருப்பீங்கன்னு. முகத்திலையா? அட தோ, பெரிய சைனீஸ் ஃபுட்டும் கான்டினென்டல் ஃபுட்டும் சாப்பிட்டு வளர்ந்தவனுங்க மாதிரி. மூஞ்ச பாரு, எலியும் மூஞ்சூர் மாதிரி. சம்பந்தி, இந்த சந்தைக்கு எப்படி போகணும்? நம்ம டிரைவர்கிட்ட சொல்றேன், கார்லயே போயிட்டு வாங்க. கார்ல எதுக்கு சம்பந்தி? ஒத்த மாட்டு வண்டி இருக்குமா? ஒத்த மாட்டு வண்டியா? வண்டி இருக்கு, ஆனா மாடு இல்ல. மாட்டுக்கு பதிலா இவரை கட்டி ஓட்டிட்டு போங்க. அதுவும் சரிதான். முன்மண்ட நினைச்சவன கொஞ்சம் நில்லியா. என் ரத்தம் கொதிக்குதியா. போய் டாக்டரை பாரு. கம்முனிரியா. உனக்கு அறிவு இருக்கா? என் பொண்ணு கிட்ட உனக்கு என்ன கொஞ்சல் வேண்டி இருக்கு? தலைய தடவற, கண்ணத்தை கிள்ற, தாவாங்கொட்டைய நசுக்குற, கொஞ்சம் விட்டா மூக்குல விரல விடுவு போல் இருக்க. யோ சவுறு முடி கவுண்டர, விவரம் தெரியாம பேசாத. அவ யார் தெரியுமா? என்னுடைய பொண்ணு மாதிரி. பல்ல புடுங்கிருவேன். நான் தூரத்து உட்கார்ந்ததுனால நீ என்ன பேசினேங்கிறதான் கேட்கல. ஆனா நீ செஞ்ச செய்கையெல்லாம் என் கண்ணால பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ மனுஷனா ஐயா? என்ன நம்ப வேண்டாம். உன் பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? நிறைய இருக்கு. ஆனா பாவ அரியா பொண்ணு, வெகுளி. அது தலையில கைய வைக்கிற, கண்ணத்தை கிள்ற, காதுக்குள்ள விரல விடுற. ஏதாவது எசக்கு பெசக்கா நடந்து போச்சுன்னா பொறுக்கித்தனமா பேசாதையா. உன் புத்தியும் நீயும். இங்க பார், என்ன வேணாலும் சொல்லு. ஆனா உன் பொண்ணு விஷயமா வந்தா அதை மட்டும் பேசிட்டு போ. இடையில என் பொண்ணை கூப்பிட்டு இம்சை பண்ணுன, அறுவாள் எடுத்தன்னா எங்கெங்க எதை வெட்டுவேன்னு சொல்ல முடியாது. அரையும் குறையுமா தான் வீட்டுக்கு போவ. ஜாக்கிரதை. கர்மம். கடவுள் யார் யார் கூட எல்லாம் நம்மள கோர்த்து விடுறான். என்னப்பா சொல்ற? சும்மா புலம்பிக்கிட்டு இருந்த. என்னமோ கோர்த்துக்கு இருத்துன. போயா வாச வழியா போயா. உள்ள விட்டா மறுபடியும் கிண்டுவானுங்க.